ஆனால் ஒன்றை மட்டும் கூறிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். பிரான்சில் நடக்க இருக்கும் பருவநிலை மாற்றம் குறித்த மாநாட்டில் இடிதாங்கி கண்டிப்பாக கலந்து கொள்ள வேண்டும் என்று ஓலை வந்திருக்கிறது. பருவநிலையில் ஏற்படும் மாற்றத்தை பார்த்து இடிதாங்கி தன் புருவத்தை எப்போதோ உயர்த்தி சிந்திக்க தொடங்கிவிட்டான். அடுத்து ஈபில் டவரின் மேல் ஏறி சிந்திப்பதற்கு ஒரு வாய்ப்பு வந்திருப்பதாக எண்ணி குஷியாகிவிட்டான். ஆனால் பிரான்சின் பருவநிலை தற்போது சரியா இல்லை என்று பிரெஞ்சு வானிலை நெஞ்சை பதற வைத்திருக்கிறது என்பதால் பயணத்தை ஒத்தி வைத்து விட்டேன். ஆனால் உள்நாட்டு பருவநிலை மாற்றம் பற்றி உள்ளுக்குள் சிந்தனை ஓடிக்கொண்டே இருக்கிறது. பருவநிலையில் ஏன் மாற்றம் ஏற்படுகிறது என்று இடிதாங்கியிடம் பல்கலைக்கழகம் ஒன்றின் மாணவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். புகை இருந்தால் பகை வரும். அது பூமிக்கு எதிரான பகையாக இருக்கலாம், ஆட்சிக்கு அல்லது கட்சிக்கு எதிரான பகையாக இருக்கலாம். அந்த பகை விரிவடைய விரிவடைய ஓசோன் மண்டலம் ஓட்டை வடையாக மாறும். அப்படி மாறும்போது பருவம் தப்பும். பருவம் தப்பினால் முடிச்சூர் மூழ்கத்தான் செய்யும். ஆக அதை தடுப்பது இடிதாங்கியின் தலையாய கடமை. பருவத்திற்கு எதிரான பகை மாற வேண்டும் என்றால் அங்கே நகை இருக்க வேண்டும். நகை என்றால் புன்னகை. போர்க்களத்தில் ஏற்பட்டிருக்கும் புகைச்சலை போக்க வேண்டும் என்றால் 32 பற்களையும் முன்னிலைப்படுத்த வேண்டும் என்று முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இந்த உண்மையை விரிவாக சொன்னதும் பல்கலைக்கழக மாணவர்களின் பற்கள் நரநரவென நெறிப்படும் சத்தம் கேட்டது. அன்றைய பொன்மாலை பொழுது புண்ணாக மாறியது. ஆக பருவநிலையில் மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொன்னால் களம் சூடாகிவிட்டது என்று அர்த்தம். தேர்தல் நெருங்க நெருங்க பூமி சூடாகத்தான் செய்யும். இது இயல்பாக நடக்கும் இயற்கை நிகழ்வு. சூடாக இருக்கும் களத்தை குளிரூட்ட வேண்டும் என்றால் சூடான களத்தை ஊதி ஊதி தணிக்க வேண்டும். இளமை பருவம் என்பது கூட்டு தேடும் பருவம். அதேபோல் தேர்தல் பருவம் என்பது கூட்டணி தேடும் பருவம். திருமணம் சொர்க்கத்தில் நிச்சயிக்கப்படுகிறது என்று சொல்லுகிறார். ஆனால் இடிதாங்கியை பொறுத்த மட்டில் கூட்டணி என்பது நிர்பந்தத்தில் நிச்சயிக்கப்படுகிறது. பகையை மறந்து நகையை காட்ட வேண்டும் என்றால் அது நிர்பந்தம். நிர்பந்தம் என்பதைத்தான் காலத்தின் கட்டாயம் என்று காயின் பண்ணி இருக்கிறோம். பருவம் மாறுவதும் காலத்தின் கட்டாயம் என்ற காரணத்தால் தான் என் வாய்மொழி எதை வழிமொழிவதற்கு முன் வந்தாலும் முந்திக் கொள்வது 32 என்று இழுத்துக்கொண்டே விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.